அஜித் நடிச்ச சிட்டிசன் அப்படின்ற படத்துல அத்திப்பட்டி அப்படின்ற ஊர் காணாம போயிருக்கும். அதே மாதிரி யூஎஸ்ல கூட ஒரு ஊர் காணாம போயிருக்கு. 1585ல இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் வார் முட்டிட்டு இருந்த டைம் அது. அந்த டயத்துல இங்கிலாண்டை சேர்ந்த இங்கிலீஷ் பீப்பிள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட இங்கிலீஷ் பாப்புலேஷனை வந்து வேர்ல்டு ஃபுல்லா உள்ள சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்ல போயிட்டு அனுப்பிச்சு நம்மளோட பாப்புலேஷனை வந்து பெருசு பண்ணணும். அதெல்லாம் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு பெரிய நாடா இருக்கும், பெரிய டெரிட்டரியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஒரு 115 பேரை ரனோக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு இங்கிலாண்டை சேர்ந்தவங்க அனுப்புறாங்க. கப்பல் ஏற்றி ஃபாரின் எக்யூப்மெண்ட்ஸ் சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புறாங்க. அமிச்ச உடனே ஜூலை 1587 ஜூலைல வந்து சேர்றாங்க ரனோக்கே அப்படின்ற ஐலாண்டுக்கு. சேர்ந்தவங்களுக்கு ஒரு 3 மாசம் போகுது. அவங்க கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பத்தல, சாப்பாடுலாம் பத்தல. ஸோ அங்க சீஃபா இருக்கக்கூடிய ஜான் ஒயிட் அப்படின்றவரு அந்த ஐலாண்ட்ல வந்து திருப்பி இங்கிலாந்துக்கு வராரு, கப்பல்ல வராரு. வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன், திறமையான ஆட்களை வந்து விவசாயம் பண்ண தெரிஞ்சவங்க திறமையான ஆட்கள் கூட்டிட்டு போலான்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு போறாரு. இவரு போன டைம் என்னமோ வார் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கப்பல்லாம் எங்களுக்கு வந்து இப்ப டிஃபென்ஸ்க்கு தேவை, அதெல்லாம் நீ சும்மா இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சிடறாங்க. ஒரு 3 வருஷம் போர் போகுது. இவருக்கு இடையில ஏதோ ஒரு கப்பல் கிடைக்க இந்த ஐலாண்டுக்கு வந்து பாக்குறாரு. இந்த ஐலாண்ட்ல இருந்த 115 இங்கிலீஷ் பீப்புளும் காணோம். இந்த காணாம போனவங்களை பத்தி 4 தியரி சொல்றாங்க. அங்க கிராட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அந்த ட்ரைபல் கூட பீப்புள் கூட போய் சேர்ந்துட்டு ஒன்றிணைஞ்சு அந்த ட்ரைபலாவே வாழ்ந்துட்டு இருக்கலாம் 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்றாங்க. 2வது தியரி என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு இல்லாம அவங்க வந்து தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தவிச்சு இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இறந்திருந்தாலும் அவங்களோட உடல்லாம் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது என்ன தியரி சொல்றாங்கன்னா, ஸ்பெயின் பீப்புள் இங்க வந்திருப்பாங்க. இவர் இங்கிலாந்துக்கு போன டயத்துல ஸ்பெயின் பீப்புள் இங்க வந்து இங்க உள்ள இங்கிலீஷ் பீப்புள் வந்து நமக்கு டேஞ்சரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் பீப்புளை கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4வது என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா போனவன ஆளே காணோம், சரிவா நம்ம வேற ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 115 பேரு வேற ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த 115 பேர் எப்படி காணாம போயிருப்பாங்க? உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.